வெல்கம் டு கார்கி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு மணத்தக்காளி கூட்டு தான் பண்ண போகிறோம். இது வந்து எல்லோரும் வீட்டில் பண்ணுறது தான். ஆனால் அல்சர், வயிற்றில் புண்ணு அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் தொண்டை புண்ணு இருக்கிறவங்களுக்கும் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய கார்கி கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு போதும். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். தண்ணி ஒன்று சூடாகட்டும். இது வந்து மணத்தக்காளி கீரை. இதை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும். நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். அது ஒன்று கொதித்த உடனே நம்ம அதில் போட்டுவோம். இந்த இலையை இதில் போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படின்னு ஆக்கிறதுக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது தேவையான அளவு மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கீரை ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு தேங்காய் வந்து 1 கப்பு கிட்ட எடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம சௌகரியம் மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ நம்ம இது எடுக்கிறோமோ அதை அனுசரிச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம பச்சை மிளகா சேர்க்கறது கிடையாது, மிளகாத்தூளும் சேர்க்கறது கிடையாது. ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகு வந்து வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக மிளகு போட்டுக்கோங்க. இது வந்து 1 ஸ்பூன் கிட்ட அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், இவ்வளோ ஜீரகம் இதுவும் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். நம்ம இந்த அளவு அரைச்சதுக்கப்புறம் இதில் நம்ம இந்த மாதிரி வேக வச்சுருக்கிற இந்த மணத்தக்காளி கீரை அதையும் போட்டுக்கலாம். அதுவும் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவைப்படுற தண்ணி நம்ம இந்த வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு நல்லெண்ணெய் தான் விடுறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து கடுகு தாளிக்கிறது கிடையாது. ஜீரகம் வேணால் தாளிச்சுக்கலாம். நான் போடல, வெறும் மிளகாய் மட்டும்தான். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள உப்பு நம்ம போட்டுக்கலாம். இது இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு அளவுள்ள உப்பு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி, தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம்.
இது இப்போ வதங்கிடுச்சு. இது 1 கப்பு பயத்தம்பருப்பு. அதில் வந்து நான் பூண்டு பல் ஒரு 6-7 பூண்டு பல் போட்டு நான் வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு சொட்டு மஞ்சப்பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். உப்பு எதுவுமே நான் போடலை. அதுவும் இதில் விட்டுக்கலாம். இப்போ கீரை பொரியலாக பண்ணி கொடுத்தா எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்காக அவங்களுக்காக தான் நான் இந்த மெத்தடில் தான் நான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ என் பையனுக்கெல்லாம் சாதத்தில் சூடாக ஒரு கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு இந்த நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு இந்த கீரை சாதத்தை பிசைஞ்சு கொடுத்துட்டோன்னா சாப்பிட்டு போயிடுவாங்க. மற்றது கீரை பல்லில் கடிக்குது எனக்கு வேண்டான்னு சொல்லி சாப்பிடவே மாட்டோம். இது நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஏன்னா நம்ம கீரை விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அதனால அதை விட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்துக்குள்ள உப்பு மட்டும்தான் வதங்கிறதுக்கு தான் உப்பு போட்டிருக்கோம், நம்ம உப்பு போடலை. உப்பு போட்டுட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதுவும் நம்ம ரசத்துக்கு சொன்ன மாதிரியே தான், ரொம்ப கொதிக்கலாம் கூடாது. ஒன்று அப்படியே நுரைச்சி இதாகி வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா இதாகிடுச்சு, போதும், தோட நிப்பாட்டிக்கலாம். வந்து அதோட கடைசியாக நாங்கள் எப்போதுமே எல்லாத்துக்கும் செய்கிற மாதிரி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அது எங்களுக்கு விட்டு செஞ்சால் தான் ஒரு திருப்தி இருக்கும். உங்களுக்கு இஷ்டம்னா விட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறது வயிற்று புண்ணு தொண்டை புண்ணு இருக்கிறவங்களுக்காகத்தான் நான் இந்த மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இதில் பார்க்கலாம். பாய்.